நம்ம மகிழ்வனத்துல சுண்டக்காய் செடி நெறைய இருக்குங்க. நம்ம விதையெல்லாம் போடலைங்க. அதுங்களே விழுந்து விழுந்து நெறைய செடிகள் உருவாயிருங்க. நம்ம நடுவுல இருக்க சில டிஸ்டர்பா இருக்க செடிகள மட்டும் எடுத்துருவோங்க. இந்த ஓரக்கால்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டர்றது. இதுங்களுக்கு வந்து தண்ணி கூட அதிகம் தேவையில்லைங்க. அதுவே தானாவே நல்லா வந்துருங்க. எப்பயுமே எங்களுக்கு வந்து பிஞ்சு காய் வந்து ரொம்ப பிடிக்குங்க. நாங்க ரொம்ப பிஞ்சா இருக்கிறதா பறிச்சுட்டு வந்து நம்ம சமையலுக்கு நம்ம கிரேவிலாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோங்க. கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னா, அதுங்கள வந்து நாங்க வத்தல் போட்டு வச்சுக்குவோம். அந்த வத்தல வந்து நம்ம வந்து பொடியா செஞ்சுக்குவோங்க. சாப்பாடு பொடியா செஞ்சுக்கிட்டு, அத வந்து ரெகுலரா நம்ம சாப்பாடுல போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடும்போது, ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த சுண்டக்கா குழம்பு வந்து எங்க வீட்ல எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு குழம்புங்க. இந்த சுண்டக்கா குழம்பு நம்ம சாப்பிடும்போதுங்க, கூடவே சிட்ரஸ் ஃப்ரூட்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கலாங்க. விட்டமின் சி நெறைய இருக்க மாரி. அந்த ஃப்ரூட் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லனா ஜூஸ் மாரி கூட விட்டமின் சி உள்ள ஜூஸ்லாம் குடிச்சிட்டோம் அப்படிங்கும்போது, சுண்டக்கால இருக்க சத்துக்கள் வந்து நம்மளுக்கு வந்து முழுமையா கிடைக்குங்க. அதோட இப்ப அனிமிக்கா ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஒரு 10 நாளைக்கு இந்த சுண்டைக்காய் சாப்பிட்டா போதுங்க. நல்லா வந்து பிளட் வந்து இன்கிரீஸ் ஆயிடுங்க. அதோட பிளட்டும் வந்து நல்லா சுத்தமாகுங்க. அது ரத்தத்துல இருக்க கழிவுகள் எல்லாம் நீக்கிருங்க. உடம்புல வந்து நம்ம டயர்ட்னஸும் போயிடுங்க. இது ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருந்தா. வயித்துல இருக்கிற புழு பூச்சிகள் இதெல்லாம் போயிடுங்க. குடல் புண்ணுங்கள நீக்கிரும். வாயு தொந்தரவுலாம் இருக்காது. அதோட வெள்ளை அணுக்கள வந்து அதிகரித்து நோய் எதிர்ப்பாற்றலையும் அதிகரிக்குங்க. இது வந்து சுகருக்கு நல்லதுங்க. பிரஷருக்கு நல்லது. ஹார்ட்டுக்கு நல்லது. கிட்னி ஸ்டோன் உருவாகாம இருக்குங்க. அதுவும் இல்லாம யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது இல்லைங்களா? அந்த இன்ஃபெக்ஷன் வராம, யூரின்ல வந்து சில பேத்துக்கு பாருங்க புரோட்டீன் வந்து நெறைய போயிடும். அந்த புரோட்டீன்லாம் வந்து அதுவையும் கண்ட்ரோல் பண்ணுங்க. பெருங்குடலுக்கு நல்லது. ராஜ உறுப்புகளுக்கு நல்லதுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.